நான் கனசபை மதியழகன். இந்த தையட்டி திஸ்ஸ விகாரை சம்பந்தமாக தொடர்ச்சியான போராட்டங்களை செய்து கொண்டு வரோம். எங்களோட போராட்டங்கள நெருக்குதல் காரணமாக அதை விட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள அரசும் அதுக்குரியவர்களும் தள்ளப்பட்ட நிலையில் 160 பரப்பு 8-9 ஏக்கர் இப்போ அடாத்தாக பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிடிக்கப்பட்ட இடத்துக்கு வெளியில் தான் விகாரைக்குரிய ஒரு காணி 46ஆம் ஆண்டு தான் அந்த விகாரைக்குரிய காணி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன் தமிழாக்களுடைய காணி 46ஆம் ஆண்டு தான் முதல் அந்த விகாரைக்கான காணி அளிக்கப்பட்டு ஒரு சின்ன ஒரு இதிலிருந்து 58க்கு பிறகு அதிலேருந்து விலகி இருக்கணும். இது புராதன விகாரை என்றது முழுதான பொய்யான கதை. இந்த விகாரை இருக்கிற இடம் 18 சொந்தக்காரர் காணி சொந்தக்காரர் 18 சொந்தக்காரர் கொண்ட 160 பரப்பளவில் அடாத்தாக பிடிக்கப்பட்டு முறை மாறி ஒரு பதிவு செய்ய முடியாது, நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாததுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. எந்த ஒரு அமைச்சு நிதி ஒதுக்கீடு செய்கிறாண்டாலும் ஒரு ஆவணங்கள் சரிவாது தான் நிதி ஒதுக்கீடு செய்யலாம். ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த முற்றுமுழுதான் மறைப்பு செய்யப்பட்டு தான் அந்த விகாரம் கட்டப்பட்டது. பலர் கேட்கிறார்கள், நீங்கள் கட்டும் பொழுது எங்கே இருந்த நீங்கள் ஏன் போராடவில்லை என்ற கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கிறார்கள். அது இராணுவ முகாமாக இருந்து அந்த முகாமுக்குள்ளே தான் கட்டப்பட்டது. இதை கேட்குறவைக்கான பதில், எல்லா இராணுவ முகாமும் நீங்கள் குறும்பசட்டியோ காரநகரோ இராணுவ முகாமும் வேலி அடைப்புகள் வெளியிலே முழுவதுமாக உருமறைப்பு செய்யப்பட்டு தான் உள்ளுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தான் உள்ளுக்கு இருக்குது. அப்படி ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே தான் ஆரம்பகட்ட வேலைகள் செய்தது. அந்த அதுவும் கிடுகுகளால் மறைக்கப்பட்டு ஒரு கட்டிடம் வருகிறத, அது கட்டிடம் உயரம் கணிசமான அளவு வந்த பிறகுதான் மக்கள் கண்டுபிடிச்சினாங்க. அதுவும் அந்த கொரோனா 2020 கொரோனா நேரம் தொடர்ச்சியாக ஊரடங்கு சட்ட நேரங்களில் அதிவேகமாக கட்டப்பட்டது. கட்டுறதுக்கான நிதி வளம் எங்கே இருந்து வந்தது தெரியாது, அனுமதி எந்த ஒரு உறுதியும் இல்லை. அதை கட்டி தங்களுக்கு உரிய காணி என்று சொல்கிறவர்கள் இந்த நிமிடம் வரை எந்த ஒரு உறுதியையுமே ஆவணங்களை முடியுமானால் ஊடகங்களூடாக மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். எங்களுடைய உறுதிகள் பல தடவைகள் அரசு அதிகாரிகளுக்கு, குறிப்பாக காணிக்கு பொறுப்பாக இருந்த முரளி சேர்கிட்ட கொடுப்பட்டிருக்கு, எங்களோட பிரதேச செயலாளர்கிட்ட பல தடவைகள் கொடுப்பட்டிருக்கு. அது அரசாட்ட கட்டாயம் இருக்கும். அவர்கள் ஒரு அரசு அதிகாரி என்ற ரீதியில் அதை கோப்புகளாக வச்சிருக்க வேண்டியதை தவறப்பட்டிருக்கணும். தொடர்ந்து பல தடவை கேட்கணும். இப்போ ஜாழ் மாவட்டத்தில் இருக்கிற அரசு அமைச்சர் உறுதிகளை சரி பார்க்கணுமென்று கேட்குறார். இறுதியாக சொல்லியிருக்கிறார், காணி தவறாக கட்டப்பட்டிருக்கு, மக்களின் காணியாக இருந்தால் உறுதிகள் சரி பார்க்கணுமென்று சொல்லியிருக்கிறார். அவர் அரசு அதிபர்கிட்டையும் ஆளுநர்கிட்ட டிஎஸ்கிட்ட சகலரிட்டும் சரிபார்க்கப்பட்டு உறுதி சரிபார்க்கப்பட்டு மக்களின் காணி என்று உறுதிப்படுத்தப்பட்டது. அவர் ஒரு கதையில் அது மக்களின் காணி என்று ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு மாட்டு காணி என்ற இதை கதைக்கிறார். இப்போ நஷ்ட ஈடு என்ற கதையை கதைக்கிறார். மக்கள் மாட்டு காணியையோ நஷ்ட ஈடையோ ஏற்றுக்கொள்ள தயாராகில்லை. காரணம், இந்த அனர்த்தத்துக்கு பிறகு மலையக மக்களை இங்கே கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் ஒரு சிலர். அதுக்கு அந்த வாழ்விடங்களை இழந்த மக்கள் அனர்த்தம் நடந்தும் தங்கட இடத்தில் இருக்கத்தான் விரும்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதே போல் நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணி இவர்கள் எங்கு மாட்டுக்காணி கொடுப்பார்கள்னு தெரியாது. ஒவ்வொரு இடத்துல கொடுக்கலாம். காக்கதீவில் காணிகள் இருக்குது, காக்கதீவு காணியில் கொடுக்கலாம். அதில் வாழ முடியாது. மாட்டு காணியில் எச்சந்தர்ப்பத்திலும் யாரும் கோரவில்லை, நஷ்டத்தையும் நாங்கள் கோரவில்லை. டிசிசி மீட்டிங்கில் மேதகு ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுது ஆளுநர் அது நாங்கள் மக்களுடன் பேசிவிட்டோம், மக்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கி அந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்ற வசனத்தோடு அந்த கதையை ஜனாதிபதி பதில் சொல்ல முடியாமல் முடிச்சிருக்கிறார். எங்களோட இந்த காணி உரிமையாளர்களோட எந்த சந்தர்ப்பத்திலையும் அரசு அதிபரோ யாழ் மாவட்ட அரசு அதிபரோ ஆளுநரோ இதை எப்படி தீர்க்கணும் என்றதில் கலந்துரையாட எங்களை அழைக்கவும் இல்லை. நஷ்ட ஈடு மாட்டுக்காணி என்ற கதைகள் எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களோட கதைக்கவும் இல்லை. எங்கள்கிட்ட கதைக்காததை தங்கட பாட்டில் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க.
அதுக்கு மேலதிகமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பிரதேச சபையில் முடிவெடுக்கப்பட்டு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை சேர்மனோடு அங்கே போகும் பொழுது ஊடகங்களில் பார்த்துருப்பாங்க, சேர்மனும் அமைச்சர் அரசு அதிபர் எல்லாம் ஒன்றா போனது. அது தவறு. இவர்கள் போகும் பொழுது அரசாங்க அதிபர் அவருடைய வாகனத்தில் அரசு அதிபர் என்ற போர்டை கலட்டி உள்ளுக்கு சீட்டில் வச்ச நிலையில் அரசாங்க அதிபர் அமைச்சர் சந்திரசேகரன் இளங்குமரன் 3 பேரும் புத்தபிக்கோட கலைச்சு கொண்டு வெளியில் வந்திருக்கணும். அது புத்த தர்மத்துக்கு மீறி, புத்த தர்மங்களை சொல்கிறத மீறி முழு அடர்த்த கட்டப்பட்டிருக்கிற காணிக்க எங்கட காணி பற்றிய விவரங்களை புத்தபிக்கோட கதைச்சு 2 ஏக்கர் விடுறதுக்கு ஒப்புதல் கேட்கினோம். அதுக்கு வீடு கட்டித்தரலாம்னு சொல்லிக்கணும். அது எங்கே விட போயினோம்னு சொல்ல இல்லை, எங்கே விட போயினோம்னு சொல்லிக்கணும் இல்லை. அப்போ அதை பற்றி எங்களோட கதைக்கல, காணியை இழந்த மக்களோட யாரோடையுமே கதைக்கல. தங்களுக்கெல்லாம் முடிவெடுக்கணும். இடத்தின் புவிசார் நிலைகள் தெரியாதவ இஞ்சா தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலையும் அதை விளங்கப்படுத்த முடியாமல் இருக்குது. நான் கடூர முயற்சி எடுத்தேன். 3 நாளாக ரஜீவலுக்கு தொடர்ந்து எடுக்கிறேன், எந்தவித பதிலுமே இல்லை. பாராளுமன்ற இளங்குமரனோட கதைக்க முயற்சி செய்தான், அவர் சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை. அவரும் புத்த கோயிலுக்குரிய காணி எங்கே இருக்குன்னு கேட்குற அளவில் இருக்கிறார். அதாவது அவருக்கும் அந்த காணி வெளியில் இருக்குது, இது முற்றுமுழுதான் மக்களோட காணி என்ற விளக்கத்தை விளங்க முடியாமல் இருக்குது. அது காணியில் அந்த மக்களோட கதைச்சா தான் அது விளங்கும். இன்று வேறு எத்தனையோ போராட்டங்கள் அரச கட்சியில் இருக்கிறவர்கள் வருகிறார்களும் இல்லை. நட்பு ரீதியாக இளங்குமரனை கேட்ட பொழுது அவர் கதைக்க சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை, நேரடியாக கண்டு கதைக்க சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை. வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினரும் சில இடங்களில் அதை பற்றி கதைக்க விருப்பம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் எங்களோட கதைக்காமல் என்ன முடிவெடுக்க போகிறீங்க? எங்களோட கதைக்காமல் காணிக்கு உரிமையாளர்கள் நாங்கள். அதே நேரம் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முதல் கடந்த அரசாங்கத்தில் போல எங்களோட இது கடும் முயற்சி எடுத்த பழைய சல்லிப்பல டிஎஸ் இப்போ காணிக்கு ஏஜியாக இருக்கிறவர் ஸ்ரீமோகன் சார் கூப்பிட்டு இராணுவம் 512 உயரதிகாரிக்கும் ஸ்ரீமோகன் சாருக்கும் இப்போ இருக்கிற சல்லிப்பல டிஎஸ்க்கும் பிரதேச செயலருக்கும் பிரதேச செயல கேப்பவர் கூடத்தில் சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பத்தில் இராணுவ உயரதிகாரி எங்கள்கிட்ட கேட்டது, கட்டிடங்கள் இருக்கிற கட்டிடங்களுக்குரிய 15-20 பரப்பையும் அதுக்குரிய பாத்வே போகிற பழியையும் எங்களுக்கு விட்டு தாங்கோ, மிச்சத்தை உங்களுக்கு தரலாம், நாங்கள் மிச்சத்தை உங்களுக்கு தரலாம், 15-20 பரப்பளவில் விட்டு தாங்கோ. அந்த 15-20 பரப்புக்கு உறுதியுள்ள புத்த கோயிலுக்குரிய காணியோ அல்லது நஷ்ட வீடோன்றதை நாங்கள் பிறகு கதைப்போம். ஆனால் ஸ்ரீமோகன் சார்கிட்ட தான் அதை கேட்கணும், அதோட தொடர்ச்சி ஏன் நிப்பாட்டப்பட்டது என்று அவர் தான் அந்த முயற்சி எடுத்தவர். ஆனால் அந்த இராணுவ அதிகாரி எங்களுக்கு தான் அந்த டெலிஃபோன் நம்பர் வேலை செய்யலை, அவரிடம் மாற்றப்பட்டதாக அறிகிறோம். உண்மைத்தன்மை தெரியாது. இதில் இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன்னா ஜிஏயும் ஆளுநரும் எங்களை கூப்பிட்டு கதைச்சு தீர்க்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தது. அவர்கள் உள்நோக்கங்களுடன் அதிகார பீடத்தில் இருக்கிற ஆசையின் நிமித்தம் எந்த ஒரு முயற்சியுமே அவர்கள் எடுக்கவில்லை. மாறாக ஜிஏக்குரிய வாகனத்தில் அந்த ஜிஏயின் வாகனம் என்ற போட் இல்லாமல் தனியாக புத்தவிக்கிட்ட போய் அமைச்சரும் எம்பிமாரும் கதைக்கணும். அது சட்டவிரோதமாக பிடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார், புத்த தர்மம் விட்டு கொடுக்குறது காணிகளை விட்டு கொடுப்போம் என்று. எத்தனை பரப்பை விட்டு கொடுக்க போகிறீங்க? நீங்கள் விட்டு கொடுக்க தேவையில்லை. காரணம் என்ன? நீங்கள் அடாத்தா பிடிச்சி வச்சுருக்கிறீங்க, காணியும் கிடையாது. அப்போ எங்களோட கதையுங்கோ, உங்களுக்கு என்ன தேவையோ கதையுங்கோ, எவ்வளோ விடலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றது எங்களோட கதைக்கணும். இந்த நிமிஷம் வரை கதைக்கையில் நாங்கள் விட்டு கொடுக்க தயாரினோம். இன்னொரு இடத்துல இத்தனை வரலாறுகளை சொல்லினோம். சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட உறுதிகள் இருக்குது. 12ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு இதை நீங்கள் படம் இந்த உறுதிகள் கிழிஞ்ச நிலையில் இது 20களுக்கு முதல் வடிவா பாருங்க. சரியா? இது பரம்பரை, சகலர்டையும் பரம்பரையாக வந்த உறுதி. இது அந்த வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெளிவான பதில் தாரம். எந்த உறுதியுமே டிக்ளரேஷன் உறுதி இல்லை, வெளிப்படுத்தல் உறுதி யாருடையதும் இல்லை. சகலரண்டையும் பரம்பரை உறுதிகள் இடம்பெயர்வு பேப்பர் தானே இது. அப்போ கொஞ்சம் காலம் போக அப்படி போகும்ன்றதுக்கு இதுக்கு அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன்.
அடுத்த ஒரே 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 உறுதி தான் மாறி எழுதப்படுது. 24ஆம் ஆண்டு தயவு செய்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது எனக்குரிய ஹானி 16 பிறப்பு எங்களோட குடும்பத்துக்கு இருக்கு. இதை போல ஒவ்வொருத்தருடையும் உறுதி இருக்கு, ஒவ்வொரு சகலர்டையும் உறுதி இருக்கு. இந்த உறுதியெல்லாம் காணி கச்சேரியின் கொப்பிகள் எல்லாம் ஜிஏயோ காணிக்கு பொறுப்பானவர்களோ தான். இது 34ஆம் ஆண்டு. தயவு செய்து இதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க. ஏன்னால் உறுதி இருக்காண்டு தேட வேண்டிய தேவை அமைச்சருக்கு இப்போ இல்லை. அமைச்சர் அனுபவசாலி, போராளி, தோழர் என்று சொல்கிற அளவுக்கு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவருக்கு அந்த தேவை இல்லை. இது 44ஆம் ஆண்டு. இதுக்கு பிறகு சுதந்திரம் கிடைச்சா பிறகு இதுவும் இருக்காங்க உறுதி. அங்கே உள்ளுக்கு ஒரு லோயரால் பார்த்து அதுக்குரிய நோட் எடுக்கையிலும் கொப்பி எடுத்தா வராது. இதுதான் யதார்த்த தன்மை. ஆனால் இந்த உறுதியும் உள்ளுக்கு இருக்கு, சகல உறுதியும் எல்லாம் இருக்கு. இதை கச்சேரியும் அரசு அதிகாரிகள் என்கிற வரிப்படத்தில் சம்பளம் எடுத்து பிள்ளைகள் குடும்பங்களோட அரச வாகனங்களை தெரிகிற அதிகாரிகளுக்கு இதை ஆவணமாக கோப்பு செய்து அதை கொடுக்க இயலாதா? ஆக ஸ்ரீமோகன் சிவரும் முரளிஸ்வரன் தான் கொஞ்சம் முயற்சி செய்ததாக என்னுடைய தனிப்பட்ட பார்வை. வேறு எத்தனை பேர் முயற்சி செய்தோம்னு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் மற்ற எந்த ஒரு அரசு அதிகாரியும் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. இப்போ இருக்கிற டிஎஸ் ஃபோனை கண்டா பயம். நாங்கள் ஒரு கதைக்க போனால் ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் களவு செய்யாட்டி ஏன் ரெக்கார்ட் பண்ணுறதை பற்றி கவலை? நீங்கள் நேர்மையான உங்கள் மக்களோட நீங்கள் சேவை செய்ய வந்தீங்க, நேர்மையான இடங்கோ ஏன் ஃபோனை கண்டா துடிக்கிறீங்க? இந்த கேள்வி இருக்கணும். சகலர்டையும் பாராளுமன்ற உறுதிகள் இருக்கு. வைத்தியர் அர்ஜுனா அவர்களே, நீங்கள் மிகச்சிறப்பாக பாராளுமன்றத்தில் வெடிக்கிறீர்கள், நன்றி. இந்த எங்கட ஹானி பிரச்சனையில் நாங்கள் தயவாக உங்களை கேட்கறது, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வேற முன்னம் அதை அலசி ஆராய்ஞ்சிருக்கணும். அன்றைக்கு அவர்கிட்ட அர்ஜுனாட்ட போனதில் ஒரு ஐயா விஷயம் தெரியாமல் போனவர் இருக்கிறார் இங்கே. மற்ற இன்னொரு ஐயாவுக்கு வர முடியல, அவர் விஷயம் தெரியாதுன்றது ஒத்துக்கொண்டிருக்கிறார். அந்த போன சகோதரர் என்ன ரீதியில் அவர்கிட்ட போனார்ன்றது தெரியல. ஒரு 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 வழக்கறிஞர் வழக்கு போட வாண்டு கேட்கணும். எங்களோட குந்தூர் மேலையிலேருந்து முன்ன அனுபவங்கள் இருக்கு. வழக்கு போட வாண்டுட்டு அதில் போய் பரப்பு ஏக்கர் பரப்புக்கு எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர்னு தெரியாத வழக்கறிஞரும், எத்தனையாம் வகுப்பு படித்ததுன்னு எல்லாரையும் கேட்குற அந்த வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினரும், எத்தனை குழி எத்தனை பரப்பு அதில் ரெண்டு தான் ஆராய்ச்சி செய்யணும். ஒரு வழக்க போட வாண்டு கேட்குற வழக்கறிஞர் ஆராய்ச்சி செய்து தானே போகணும். அப்போ நான் எடுத்த பக்கம் விளங்கப்படுத்தினேன். வைத்தியரை பலதரம் அர்ஜுனாவை தொடர்பு கொள்ள முடிய இல்லை. அவன் செக்ரட்டரி என்று சொல்கிற அந்த பெண்ணை பல தடவை முதல் அடுத்து விளங்கப்படுத்தினான். 1 மணி நேரம் 9 நிமிடமும் பரப்புக்கும் ஏக்கருக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ தான் என்ன கேட்குறா அங்கே போய் முடிஞ்ச பிறகு. அப்போ புத்த கோயிலுக்குரிய காணி அங்கே இருக்குது. அந்த விஷயம் தெரியாமல் போயிட்டு காணியை விடுவிக்க போயினேன். பின்னுக்கு 2 ஏக்கர் விடுற முடிவு தெரிஞ்சு தன்னால் அது அவரால் இல்லை போராட்டத்தின் நிமித்தம் மற்றவன் உதவியால் இப்போ அந்த பிக்கு உறங்கி வந்திருக்கிறார். விடுவோம் என்று அது கொஞ்சத்தை விட்டு மாற்ற வலிக்கிறீங்க. தெளிவாக கதையுங்கோ, எத்தனை பரப்பண்டதை கதைச்சி விடுங்கோ. விளங்கப்படுத்த கேட்குற அந்த அவார்ட்டை யாரும் பழக்க கொண்டு போகலாமோ? எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர்னு தெரியாமல் ஏக்கருக்கு பரப்புக்கும் இல்லாமல் வைத்தியர் சொல்கிறார். அதில் அவர் புத்தகைக்கு 8 ஏக்கர் 9 ஏக்கர் எங்கள்கிட்ட தனக்கு வேணுமென்றார். இவன் வச்சிருக்கிறது அது. அப்போ அதை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டாம். என்ன நாங்கள் விடக்கூடியதை விடுவோம். அந்த எல்லா அடைப்புக்குள்ளே இருக்கிறத 8 ஏக்கர் 9 ஏக்கர் 8 ஏக்கர் 9 ஏக்கர் தான் கேட்குறாரு. அதை பற்றி கதைக்க வேண்டாம் என்று சொல்கிற உரிமை அவருக்கு இல்லை. காணிக்காரர் நாங்கள், காணிக்காரர் யாருமே அவருக்கு அந்த உரிமை கொடுக்க இல்லை. எல்லாருமே சொல்கிறோம் அவர் இதில் சம்மந்தப்பட வேண்டாம். வழக்கு போடுறோண்டால் அது நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். எங்களுக்கு பரப்புக்கும் ஏக்கருக்கும் வித்தியாசம் தெரியாதோ பல தடவை முயற்சி செய்தும் கதைக்க முடியாமல் இருக்கிற லோயர் மேரிட்டையோ போக வேண்டிய அந்த தேவை இல்லை. 8 மணித்தியாலம் 24 மணித்தியாலம் இருக்கிற லோயர் ஆஃபீஸில் பல்லாகத்தில் 8 மணித்தியாலம் 5 நாளும் இருக்கிறதாகி அண்டா உங்கள் லைஃப்பில் தேசம் எல்லாம் நிற்க. அப்போ அந்த ஆஃபீஸுக்கு நாங்கள் இப்போ 8 மணித்தியாலம் 5 நாளும் போகலாமா? அல்லது லைஃபுக்கு பின்னுக்கு போகணும். நாங்கள் ஒரு நாளைக்கு 3 லைஃபுக்கு பின்னுக்கு போகணும். அப்போ உங்களால் அது சாத்தியப்பாடு இல்லை. நாங்கள் எல்லா சகலர்கிட்டையும் அமைச்சர் டக்ளஸ் வாழ்ந்தாட்ட மஹிந்த அரசில் ரணில் அரசில் மிகச்செல்வாக்கு மிக்கவர், அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாங்கள் டெலோ கட்சிகிட்ட போன நாங்கள் தமிழரசு கட்சி, அது இப்போ என்ன கட்சி என்று தெரியாது, தலைவர் செயலாளர் இல்லாத அந்த கட்சியிட்டையும் போன நாங்கள். தலைவர் செயலாளரை தெரிவு செய்ய முடியாமல் காடு போர்டு எல்லாம் பெண்களை வேட்பாளர்களை தேர்ந்த அந்த கட்சியிட்ட போன நாங்கள். ஸ்ரீதரன்கிட்ட போன நாங்கள். மற்றப்பட்ட சகல கட்சியிட்டையும் போனாங்கள். ஆனால் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சைக்கிள் அரசியல் செய்தாண்டு, சைக்கிள் அரசியல் செய்யவில்லை. நாங்கள் எல்லா கட்சியிட்டையும் உதவிய நாடினாங்கள். அந்த ஒரு நேரத்தில் சைக்கிள் கட்சியில் ஒரு உறுப்பினர்
அந்த முதலாவது நாங்கள் போராட்டம் தொடங்குற நாள் எனக்கு சாவிஜனை தெரியாது, இவரை தெரியாது, யாரையும் தெரியாது. 30 வருஷம் இடம்பெயர்வு என்று 8ஆம் வகுப்பில் நான் இடம்பெயர்ந்தேன். 30 வருஷம் இடம்பெயர்ப்பில் ஒரு தரையும் தெரியாது. அந்த போராட்டம் சைக்கிள் கட்சியில் இருந்த ஒருத்தர் இல்லை யாரையும் ஒரு தடவை தொடர்பு கொண்டு அந்த போராட்டத்துக்கு வந்தவர்கள். அவர்கள் மட்டும் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் நிற்கிறார்கள். ஒரு சில நேரங்களிலே அண்ணன் ஸ்ரீதரனும் பலதரப்பட்டவர், அங்கரணேசன் உட்பட பலர் வந்திருக்கிறார்கள். அதே போல் எங்களை போராட்டத்துக்கு தொடர்ந்து எல்லாரும் வாங்க. இது எங்கட ஹானி இல்லை. இது நாளைக்கு இதை நாங்கள் தோத்துட்டோம்டா நாளைக்கு இன்னும் ஒரு இடத்துல வடகிழக்கில் இல்லை மலையகத்தில் இன்னொரு இடத்துல மக்கள் என்ற காணி பூர்வீகமாக இருந்த தனியார் மக்கள் என்ற காணியை அடாத்தா இராணுவ பலமோ அடியால் பலமோ கொண்டு வச்சு பிடிச்சு ஒரு புத்த சிலையோ ஏதோ கட்டிட்டு அது தங்கட காணி புத்த வரலாறு சொல்லுவாங்க. 3ஆம் நூற்றாண்டு வரலாறு. அதுதான் புத்த தர்மம் சொல்லுகண்டால் அதை எல்லா புத்த சமயத்தை பின்பற்ற எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்றீங்கள் என்றால் அதை சரி என்று சொல்லுங்க, இல்லை நீங்கள் அதை பிள்ளை என்று சொல்லுங்க. இல்லை இது அடாத்தா பிடிச்ச காணி இது பிள்ளையண்டா அது பிள்ளை, அதுக்கு தீர்வை காணுங்க. தீர்வை காணணும் என்ன செய்யணும்? புத்த கோயிலுக்குரிய காணி சாமி எங்களுக்கு சொல்றார். போய் சந்திச்சு நாங்கள் நயனாபிகாராதிபதியை அவர் தெளிவாக சொல்றார். என்ன கூப்பிடையில் ஒருத்தர் என்ன கூப்பிடுங்கோ, நான் வாரன், என்னட்ட உறுதி இருக்கு, காணி எந்த உறுதி தனியே இருக்கு, வெளியில இருக்கு. உங்களை காணி அடாத்தா பிடிச்சிருக்கலாம். இது புத்த தர்மத்துக்கு எதிரானது. பிடிச்சவ யாரோ பிடிச்சி ஒரு சாமிகிட்ட கொடுத்துருக்கு வேலாதிபதிகிட்ட, அவரையும் கூப்பிடுங்கோ. டிஎஸ் வாங்கோ, ஜிஏ வாங்கோ, ஆளுநர் வாங்கோ, அரச அதிகாரம் உள்ளவங்க யாராவது வந்து இடையில ஒட்டு மனத்தியாத்திர பிரச்சனை தீர்க்கலாம். 20 பேரப்ப வடிவா போதும் புத்த கோயிலுக்கு, தெளிவா சொல்றார். 20 பேரப்ப அந்த புத்த கோயிலுக்கு மிக மிஞ்ச போதும். அதே தான் எங்கள்கிட்ட 512 அதிகாரிகளும் கேட்டவன். ஸ்ரீமோகன் சார் சாட்சி, இப்ப இருக்கிற டிஎஸ் சாட்சி, நாங்கள் காணிகள் இழந்து நாங்கள் சாட்சி. அப்ப அது அவ 2 பேரும் சொல்லினோம், இவையும் பெற்று தள்ளினோம். கூப்பிடுங்கோ, கதையுங்க. சரி 20 பேர் அப்போ என்னவோ கூப்பிட்டு கதைச்சிட்டு அவர் தன் காணி அதுக்கு பதிலாக கொடுக்க தயாரா. அந்த ஒரு ஒழுங்கு முறையில் இதை இழுபட விடாமல் பௌர்ணமியில் வந்துட்டு போராடுறாங்க. நாங்கள் போராடுங்கிற ஆணின்ற உரிமையை கேட்கிறோம். எங்களுக்கு கத்துறது இல்லை வேலை. போராடுறோம் கத்துறவன் இந்த வைத்தியர் திரும்ப திரும்ப சொல்றார். தண்ட சுயநலத்துக்காக சாவச்சேரி வைத்தியசாலையில் போராடித்தான் எம்பியா வந்தவர். நீங்கள் போராடிக்கல வைத்தியர் கேரீஸ்வரனுக்கும் வைத்தியர் சத்தியமூர்த்திக்கும் வைத்தியர் பிரணவனுக்கும் சொன்னதை இந்த இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, ரெக்கார்டிங் இருக்கு, அந்த கேஸ்களை முதல்ல போடுங்கோ. உங்களோட வைத்தியசாலை சாவச்சேரி வைத்தியசாலையில் நீங்கள் கண்ட குறைபாடுகள் வழக்கம் நடத்துங்கோ. நடத்தி போட்டு நேரம் ஒரு உளராமல் கையெடுத்து கும்பிடுறான் வைத்தியரே. நீங்கள் தகுந்த வைத்தியராக இருந்தால், நீங்கள் தெல்லிப்பளை ஆஸ்பத்திரிக்கு போய் வர இல்லையாக இருந்தால் தயவு செய்து எங்கட பிரச்சனையிலேருந்து விலகுங்கோ. நீங்கள் கதை கேட்க நிதானமாக கதையுங்கோ. உங்களோட கதை தடுமாறுது. ஒரு தமிழர் மரபை மீறி கதைக்கிறீங்கள், கலாச்சாரத்தை மீறி கதைக்கிறீங்கள். காவல்துறை அதிகாரி தேசிய தலைவரை மேற்தட்டுறீங்கள். போகிற எல்லாரையும் எத்தனையாம் வகுப்பு படித்தவங்கன்னு கேட்குறீங்கள். யாழ்ப்பாணத்தை கட்டியமைச்ச தளபதி மாதிரி எத்தனையாம் வகுப்பு படித்தவங்க என்று உங்களுக்கு அவையோட வாழ்ந்த நீங்கள் தேசிய தலைவர்னு சொல்கிற உங்களுக்கு தான் விளங்கணும். அதாவது மற்றவைக்கு காவல்துறை அதிகாரி அண்ணன் இருக்கிறார், காவல்துறையில் இருந்தவர் கிளிநொச்சியில் இருக்கிறார். கூட அண்ணன் ரகுராமன் கேளுங்கோ முதல் கேளுங்கோ. வாகனத்தில் கதைச்சு கொண்டு லைஃப் காட்டி கொண்டு வாகனம் ஓட்டினா காவல்துறை என்ன பனிஷன் கொடுத்தான்னு கேளுங்கோ. அதுக்கு தண்டப்பணம் என்னென்னு கேளுங்கோ. இந்த லைஃப்களை நிப்பாட்டுங்கோ, தையத்தை பற்றி நிப்பாட்டுங்கோ, ஆக்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குறதை நிப்பாட்டுங்கோ. உங்கள் மேலே மதிப்பு இருக்குது, உங்களோட கதையின் மேலே மதிப்பு இருக்குது. பாராளுமன்றத்தில் கத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. சரியானதை கத்துங்கோ, சரியானதை கேள்வி கேளுங்கோ. தையாட்டி விகார ஒன்றுமே வைத்திய அர்ஜுனாவுக்கு தெளிவாக சொல்கிறோம். எந்த ஒரு டிக்ளரேஷன் வழிப்படுத்தல் உறுதியுமே இல்லை. இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முதல்லேருந்து பரம்பரையாக வந்தது. இப்போவும் அரசாங்கத்திட்ட கேட்குறோம், அதிகாரத்தை வச்சிருக்கிற அமைச்சர் மேலிட்ட அதிகார பீடத்திட்ட கேட்குறோம். இந்த பிரச்சனையை இலகுவாக தீர்க்கிறதுக்கு விகாராதிபதி பின்னிக்கிற அரசு அதிகாரிகள் ஜிஏ கவர்னர் இந்த விகாரைகளை அடாத்தாக இருக்கிற விகாராதிபதி எங்கட இடத்தை பிடிச்சு அடாத்தாக பாதுகாப்பு படைகளின் பலத்தோடு இருக்கிற விகாராதிபதி நாங்கள் பேச தயார். வாங்கோ, இருந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். நீங்கள் விடுறோம் காணி தர்மத்தின் படி விடுறோம் என்றால் எத்தனை பரப்புன்னு சொல்லுங்க. பரப்பில் கதையுங்கோ. 160 பரப்பு 170 பரப்பு அடைக்கப்பட்டிருக்கு, அடாத்தா பிடிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பரப்பு விட போறீங்கள்? துண்டு துண்டா விட வேண்டாம். உங்கள்கிட்ட எல்லார்டையும் விட போறோம் என்று ஆயத்தங்கள் செய்கிறவற்றை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கறது துண்டு துண்டா
உடைச்சுடைச்சு இப்போ இந்த அதுக்கு அதை திருத்துறதுக்கு காணி உறுதி இல்லாத காணிக்கு எப்படி கிளைம்களை எடுத்து என்ன செய்கிறீங்கன்ற ஒன்றும் தெரியல. கண்ணா மோசடி நடக்குது. மோசடிகளை பிடிக்க வந்த இந்த அரசாங்கம் முழு மோசடியாக்களோட சேர்ந்து தோழர் சந்திரசேகருக்கு உங்களுடைய அரசாங்கம் மோசடிகளை பிடிக்க வந்தது. முழு மோசடியாக அதில் இருக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அவரோட இரகசியமாக ஜிஏவோட போய் கதைக்கிறீங்கள். கதைச்சு போட்டு விடுறத தன்னிச்சையாக முடிவெடுக்கிறீங்கள். நாங்கள் செய்கிறோம் என்று தன்னிச்சையாக விடுற பரப்ப முடிவெடுக்கிறீங்கள். நீங்கள் எங்களோட கதைக்கோணும், நாங்கள் உங்களோட கதைக்கோணும் என்ற ஆசைப்படுறோம். நீங்கள்லாம் டைம் தரணும். நீங்கள் தர இல்லை. உங்களோட எம்பி மேலிட்ட கேட்டு நாங்கள் ஓடி ஒழிக்கணும். கதைக்க விரும்பினம் இல்லை. மக்கள் பிரதிநிதிகள், மக்கள் குறைய கேட்கணும். மக்களுக்கு நீங்கள் திணிக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் போராடிக்கோ போராட தளத்தை விட்டு வெளியிலேயோ எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் நினைச்சா ஜிஏடியோ டிஎஸ்டி எங்களை தொடர்பு இலக்கங்கள் எல்லாமே இருக்குது. பாங்கோ கதைப்பட்டு இருந்து கதைக்க இல்லை. நாங்கள் உங்களோட இராணுவ அதிகாரி கதைக்க வரார். ஆனால் எங்களால் ஓட் போட்டு கேட்டு வந்த நீங்கள் கதைக்க பஞ்சு பெறீங்க, ஓடி ஒழிக்கிறீங்க. சரியான தீர்மானமாக எடுங்கோ. இலகுவான தீர்மானம் ஒரு சில மணி நேரத்தில் எடுக்கிறது. அதுக்கு அதிகாரத்தை பயன்படுத்துங்கோ. எங்களுடைய அரசு அதிகாரிடம் ஒரு வேண்டுகோள், நீங்கள் எங்களை ஏமாத்தாதீர்கள். நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாத்தீர்கள். அதுக்கு ஒரு முட்டுப்பள்ளி வச்சு நேர்மையாக நடவுங்கோ. எங்களுக்கு சேவை செய்கிறீங்கள் எங்களோட டேக்ஸில் இருந்து.